ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது. நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் கடைபிடிக்கப்படுவது விசேஷம். மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம். சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தசி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி. பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மேசத்தில் குருவும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும், கும்பராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது. தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர். ஆடாத ஆட்டமாடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து சில தடை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் குரு பகவானாலும் 3இல் அமர்ந்திருக்கின்ற கேது கிரகத்தாலும் ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் அடைவீர்கள். எந்த கிரகம் எப்படியான சூழலில் சுழன்றாலும் இறுக்கமான மனநிலையில்தான் பலம் பெறுவீர்கள். இதுவல்லாமல் சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை சம்பந்தமில்லாத தொந்தரவுகளை, வருமான பாதிப்புகளை, இடைஞ்சல்களை கொடுத்துதான் பார்க்கும். ஆனாலும் கடைசி நேரத்தில் அனைத்தும் நல்லபடியாகவே கைகூடிவிடும். பொருளாதார நிலைமை, வாக்கு நாணயம் சொல்லும்படியான விசேஷ உயர்வுகளை தரும். மாதம் தொடங்கி 2வது வாரம் வரை ராசிநாதன் சந்திரன், 10ஆம் இட குரு மற்றும் 3ஆம் இட கேது கிரகங்களின் வலிமையால் சுக சௌகரிய திருப்தியான மகிழ்ச்சிகள் அடைய முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கியதிலிருந்து வளர்ச்சி அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். 2வது வாரம் முடிந்ததிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து வித எண்ணங்களும் பூர்த்தியாகி குடும்ப வாழ்வில் இனிமை ஏற்படும். சொத்து பத்து வகையில் பங்கு பங்காளி உறவுகளுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். ஆரோக்கியம் சங்கடம் விரயம் ஏற்படுத்தாமல் நகரும். கடன் கன்னி பம்பு வழக்கு சமாச்சாரங்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகம் பதவி பொறுப்பு இடையூறுகளை ஏற்படுத்தாது. அனைவருக்கும் இம்மாத செவ்வாய் வியாழக்கிழமைகளில் விசேஷ இனிமைகள் காத்திருக்கின்றன. புதிய சொத்து பத்து நிலபுலன் சேர்க்கையும் உண்டாகும். திருமண சுபகாரிய விஷயங்கள் இந்த தினத்தில்தான் முடிவாகும். இம்மாத 5, 13, 17, 29, 30வது தினங்களில் எதிர்பாராத பணவரவுகளும் திடீர் சொத்து சேர்க்கைகள் ஏற்பட்டு மாற்றங்களை சந்திக்க போகிற மாதம் இது. பெண்களுக்கு புதிய வசதி ஆடம்பர உயர்வுகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை முறியடித்து லாபம் ஈட்டுவதற்கான அனுகூலமான மாதம் இது. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமே. புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம், லாபம் கிட்டும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். கலைஞர்கள் தங்கள் முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. அடிக்கடி உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவது சோர்வை உண்டாக்கும். கூடிய வரையில் அலைச்சலை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். புதிய திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மேலிட தலைவர்களின் பரிபூரண ஆதரவு துணை நிற்கும். வெளியூர் பயணங்களின் போது தக்க பாதுகாப்புடன் செல்வது நல்லது. பொது மேடைகளில் பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் ஆக்கப்பூர்வமாக பேசுவது மிகவும் அவசியம். மாணவ மாணவிகளுக்கு
படிப்பில் நல்ல முன்னேற்றம் நீடிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள். மனதில் தெளிவும் பாடங்களில் ஆர்வமும் மேலிடும். விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் உழைப்பு கடுமையாக இருக்கும். இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம். விஷ ஜந்துக்களினால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கால்நடைகள் விருத்தியடையும். குறித்த வேளையில் உண்பது, உறங்க செல்வது ஆகிய சிறிய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். பரிகாரம்: இம்மாத பிரதி சனிக்கிழமை ராகு கால வேளையில் ஸ்ரீ கால பைரவருக்கு உங்களுக்கு வயது எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபமேற்றி வழிபடவும். தொடர்ந்து நவக்கிரக சனீஸ்வரரை வழிபட்டு வர இன்னல்கள் அகலும். சிறப்பு பரிகார கோவில். திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும். நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில், அதாவது 6 வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த 5 வாரமும் வர வேண்டும். வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும். மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும். திருமணம் ஆக வேண்டிய நபர் 6 வாரமும் வாரம் ஒரு நாள் என்று 6 தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும். திருமணம் ஆக வேண்டி ஆண்டவனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். 6வது வாரம் 6 அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர், மூலவர், வள்ளி மணவாள பெருமான், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மை, ஆதிமூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து 6 முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும். திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து 6 தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும். திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு, பிள்ளை பேறு, செல்வம், நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி 6 வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும். 6வது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து 6 முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் பெற வேண்டும். இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் 6 வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும். எண்ணியதை முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். முதல் 5 வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் 2 தேங்காய், 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூமாலை 1 மற்றும் 2 எலுமிச்சப்பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும். 6வது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும். முதல் வார எலுமிச்சம் பழத்தை 2வது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல், கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு 5 வாரம் செய்துவிட்டு 6வது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும். நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து 6 அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும். இங்கு உள்ள 2 முருகப்பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும். இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு. ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.